Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிரவீன் உத்ராத்ல செகண்ட் பேப்பர் டிப்னி தான் நம்ம வந்து பார்க்க போறோம்ப்பா. அர்த் விஸ்தார், சொல்லின் பொருள் விரிவடைதல்ன்பாங்க. அப்போ ஒரு சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் ஒரு நபர் ஒரு பொருள் மட்டும் பயன்படுத்தி இருப்பாங்க. காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதே சொல் வந்து பல பொருட்களுக்கும் இல்லை பல நபர்களால் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி இருப்பாங்க. அதுதான் அர்த் விஸ்தாருன்றாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா குருனா ஆசிரியருன்பாங்க. அப்போது ஆரம்ப காலத்தில் ஆன்மீக கற்றுத்தரவங்க மட்டும்தான் நம்ம என்னன்னுவோம் குருன்னுவோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த துறையில் யார் கற்று தந்தாலும் அவங்கள நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியருன்னுவோம் இல்லை நிபுணருன்னுவோம். அதுதான் அர்த் விஸ்தார் மீனிங். கிசி शब्द का अर्थ हमेशा एक सा नहीं रहता. ஒரு சொல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் வந்து ஒரே மாதிரி இருக்குதில்லைன்றாங்க. समय समय पर उसके अर्थ में विकार होता रहता है. காலப்போக்கில் வந்து பார்த்தா அந்த சொல்லோட பொருள் வந்து பார்த்தா மாற்றம் அடையுதுன்றாங்க. जब कोई शब्द अपनी समित अर्थ से निकलकर विस्तृत अर्थ की ओर बढ़ जाता है तब वहाँ अर्थ विस्तार माना जाता है. ஒரு சொல் வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய பொருளோட விட்டுட்டு பரந்த பொருளுக்கு வந்து மாறும்போது அது அர்த் விஸ்தாருன்றாங்கப்பா. ஸோ ஆரம்ப காலத்தில் ஒரு சொல் ஒரு நபர்களால் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் காலப்போக்கில் வந்து பார்த்தோன்னா அதே சொல் வந்து பல நபர்களால் யூஸ் பண்ணுறது தான் அர்த் விஸ்தாருன்றாங்க. अर्थात एक व्यक्ति या एक वस्तु के लिए प्रयुक्त शब्द जब कई व्यक्तियों या चीज़ों के लिए प्रयुक्त होता है तब उसे अर्थ विस्तार कहते हैं. அதாவது ஆரம்ப காலத்தில் ஒரு நபர் அல்லது ஒரு பொருளுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா பயன்படுத்தியிருந்த அந்த சொல் வந்து இப்போ பல நபர்களால் பல பொருட்களுக்கு வந்து பயன்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் அர்த் விஸ்தாருன்றாங்க. उदाहरण के लिए तिल से निकलने वाले स्निग्ध पदार्थ को तेल कहते थे. எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், தீல்னா எள்ளு. அப்போ எண்ணில் இருந்து எடுக்கப்படும் அந்த கொழுப்பு திரவியத்தை தான் நம்ம என்னன்றாங்க எண்ணன்றாங்க. पर आजकल सरसों, नारियल, सूर्यकांती फूल आदि से निकलने वाली स्निग्ध पदार्थ को தேலி कहते. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சசோன்னா கடுகுப்பா, தேங்காய், சூரியகாந்தி பூக்களிலிருந்து எடுக்கப்படும் அந்த கொழுப்பு திரவியத்தை தான் என்னன்றாங்க எண்ணன்றாங்க. அப்போ ஆரம்பத்தில் ஒரே ஒரு பொருளுக்கு மட்டும் பயன்படுத்தியிருந்ததை காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பல பொருட்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதுதான் அர்த் விஸ்தாருன்றாங்க. पुण्य कार्य करने वाली को पहले निपुण कहते थे. நல்ல செயலை திறமையாக செய்கிறவங்களும் வந்து நம்ம நிபுணன்வாங்க. पर आजकल भले या बुरे काम को कुशलता के साथ करने वाले को निपुण कहते थे. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல செயலாக இருந்தாலும் கெட்ட செயலாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் திறமையாக செய்பவர்கள் வந்து நம்ம நிபுணர்கள்வாங்க. अपने स्वाभाविक गुण के कारण कुछ लोगों के नाम अर्थ विस्तार पाए ஏன் ஜெய்சே. இப்போ இதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுடைய இயல்பான குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் பொதுவாக வந்து பயன்பட ஆரம்பிப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சகுனி வந்து மகாபாரத்தில் வரும் ஒரு கேரக்டர் இருப்பா. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூழ்ச்சி செய்பவர்கள் வந்து நம்ம என்னன்றோம் சகுனின்றோம். அப்போ அவங்களோட இயல்பான குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்களேன், விபீஷன், கர்கா பேதி, நாரத், कलक करने वाला, राम कहानी, करुण कहानी, हरिश्चंद्र, सत्य बोलने वाला आदि. அப்போ விபீஷன்னா மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டின் ரகசியத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சொல்பவருன்றாங்க. நாரத்னா வந்து பார்த்தீங்கன்னா சண்டை மற்றும் கலகம் ஏற்படுத்துபவருன்றாங்கப்பா. ராம் கஹானி, ராம் கதையில் வந்து பார்த்தீங்கன்னா சோகம் மற்றும் பரிதமான கதைன்றாங்க. அப்போ ஹரிச்சந்திரனை வந்து பார்த்தோன்னா உண்மை பேசுபவருன்றாங்க. அப்போது அந்த பர்சனுடைய இயல்பான குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் பொதுவாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் அர்த் விஸ்தாருன்றாங்கப்பா. இன்றைக்கி நம்ம அர்த் விஸ்தார் டிப்னி வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. தேங்க்யூ.